my dear boys and girls, இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல லாஸ்ட் மினிட்ல பிசிக்ஸ்ல கண்டிப்பா இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்க போற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு போனோம். அப்படி படிச்சுட்டு போன அப்படின்னா உன்னால கேரண்டியா பிசிக்ஸ்ல 95+ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி, அது 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், ஈவன் கம்பல்சரி கொஸ்டின்ல வரப்போற ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் உனக்கு சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா, ஆன்சர் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் தள்ளி போயிருக்கு, எங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் சொல்லியிருந்தாங்க, ஆனா இப்ப 27-28 போலதான் வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மிட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்திருந்தீங்க. உங்களுக்கும் அதே சினாரியோ தானா? உங்களோட பிசிக்ஸ் எக்ஸாம் முக்கியமா என்னைக்கு அப்படின்றத எல்லாருமே வந்து எனக்கு என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அத்தனை பேருமே ப்ளீஸ் மென்ஷன் when is your exam. சரியா? இப்ப இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து நம்ம சாப்டர் வைஸா புக் பேக்ல இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சரும் படிச்சிருக்கணும். லாங் ஆன்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நான் இந்த வீடியோல தரப்போறது மட்டும் கண்டிப்பா நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்க கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கத்து வச்சுக்கிட்டா வந்து புக்கிங் சைட்ல இருந்து கேட்க போற 1 மார்க் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல ஏற்கனவே புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்கோட வேல்யூஸ் தான் 1-2 மாத்தி மேக்ஸிமம் ஒரு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மிட் டேர்முக்கு, ஏன்னா 10 தானே வரப்போகுது, அதுல ஒரு 2 வந்து இந்த மாதிரி ஓன் கொஸ்டினா கேட்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும்னா லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராப்பரா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீ ப்ராப்பரா படிச்சுட்டு போறனாலே நீ இந்த பிரச்சனையில இருந்து என்ன பண்ணிடுவே அப்படின்னா ஈஸியா வந்து வெளியே வந்துரு. சரியா? சோ இப்போ எல்லாருமே என்ன செய்யலாம், ஒரு நல்ல மோட்டிவேஷனோட படிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே ஐ கெட் 95+ இன் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. பிசிக்ஸ் எக்ஸாம் வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் டோன்ல ஆரம்பிப்போம். ஐ கெட் 95+ இன் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு, கமெண்ட் பண்ணு. இதை பண்றியோ இல்லையோ நமக்கு டேட்டை கமெண்ட் பண்ற எல்லாம் உதவாங்க. சரியா? இப்போ என்ன ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வாங்க அப்படின்னா அந்த வந்துட்டேன். இப்ப நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு போத் தமிழ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை ஒரு அழகா குட்டி புக்லெட்டா போட்டுட்டேன். இந்த புக்லெட்டை இப்ப நான் உனக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். சரியா? இந்த புக்லெட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உனக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாருமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, அதுல நான் ஷேர் பண்றேன், அதுல இருந்து நீ டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல்ல நான் என்கிட்ட ஜாயின் பண்றது நான் இல்லையே அப்படின்னா பதறாத. சரியா? இப்ப இந்த ஆல் இன் ஒன் லைப்ரரி நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ்ல நீ ஜாயின் பண்ணடா. அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் கோர்ஸ்ல நீ ஜாயின் பண்ணனாலே அதுல கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா உனக்கு டெலிகிராம் வந்துடும். அந்த டெலிகிராம்ல பிடிஎஃப் நீ வந்து என்ன செய்யலாம், அழகா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். சரியா? சோ எல்லாருமே நீங்க என்ன செய்யலாம், அழகா அதை வந்து கவனிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஜுக்கு நான் இங்க தமிழ் மீடியம் காமிக்கிறேன் பாரு. இப்போ நான் தமிழ் மீடியம் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஹியர் இட் இஸ். உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், சாப்டர் வைஸா ஓகே 2 மதிப்பெண் வினாக்கள் which is 2 மார்க். சாப்டர் வைஸா வந்து இப்ப நிலை மின்னியல்ல நீ என்னெல்லாம் படிக்கணும், மின்னோட்டவியல்ல என்ன படிக்கணும், காந்தவியல்ல என்னெல்லாம் படிக்கணும். சரியா? இதுல 2 மதிப்பெண்ல கணக்கீட்டு ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க. இப்ப நீ கவனிச்சனா இது எதுவுமே நான் சும்மா ரெடி பண்ணல, உட்கார்ந்து செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். இதுல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா ஒரே ப்ராப்ளம் 2-3 வாட்டி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மீண்டும் கேட்கப்பட்டது அப்படின்னு போட்டெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரிதான் 3 மார்க்கும். ஓகே, நிலை மின்னியல் அப்புறம் மின்னோட்டவியல் காந்தவியல் 3 சாப்டர்லுமே வந்து நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்றத அழகா பிரிச்சாச்சு. இதுல எதெல்லாம் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டது, அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் என்ன அதையும் நான் கொடுத்திருக்கேன். 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரிதான் 5 மார்க்ஸை சாப்டர் வைஸ் கொடுத்தாச்சு. சரியா? 5 மார்க்ஸ்ல உங்களுக்கு பெருசா வந்து ப்ராப்ளம்ஸ் வரப்போறது இல்ல. சோ இதுல நிறைய வாட்டி எல்லா மிட் டேர்ம் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பயங்கர 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 இம்பார்ட்டன்ட். அதை ஒரு லிஸ்ட் மாதிரி அழகா போட்டு உனக்கு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் முடிச்சிட்டோமான்னு செக் பண்ண ஒரு செக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்ப இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் அதே தான். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இப்ப நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன், அழகா இந்த செக் லிஸ்ட்டை ரெடி பண்ணிருக்கேன் பாரு. சேம் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க அதே கொஸ்டின்ஸ் தான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன். இப்போ ஒரு சாப்டர்லயும் ஓகே சாப்டர் வைஸா வந்து என்னெல்லாம் 2 மார்க்ஸ் படிக்கணும், சாப்டர் வைஸா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போனோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் என்னெல்லாம் சாப்டர் வைஸா படிச்சுட்டு போனோம். அதே மாதிரி 3 மார்க்ல ப்ராப்ளம்ஸ் என்ன, ஓகே அண்ட் 5 மார்க்ஸ் என்ன, எல்லாத்தையுமே அழகா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுல மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா அதையும் கொடுத்து கடைசியில உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு செக் லிஸ்டும் கொடுத்துருக்கேன். இப்ப நீ என்ன செய்யலாம், இதை நம்ம டெலிகிராம் சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். எப்படி நான் டெலிகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்றது,
கீழே ஆல் இன் ஒன் லைப்ரரி லிங்க் இருக்கு. முதல்ல அந்த கோர்ஸ் சேர்ந்துரு. அதுல சேர்ந்துட்டுனா ஒரு வாட்டி நீ தனித்தனியா போக இல்லை. இனிமே எல்லா பிடிஎஃப்பும் தினமும் உனக்கு டெலிகிராம்ல அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ வந்துதான் வரணும் கூட அவசியம் இல்லை. புரியுதா? சோ அந்த கோர்ஸ்ல சேர்ந்துரு. அதுல டெலிகிராம் லிங்க் இருக்கு, கம்யூனிட்டின்னு அதுலயே உனக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணா டெலிகிராம் வந்துடும். பிடிஎஃப் அழகா எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். இப்ப இதுல போனஸ் என்ன, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உனக்கு லைவ் கிளாஸ்ல நடத்திருக்கேன். அதுவும் அந்த கோர்ஸ்ல சேர்ந்துட்டுனா உனக்கு ஃப்ரீயாவே வந்துடும். இட்ஸ் அ ஃப்ரீ கோர்ஸ். ஒரு வகுடம் நீ எதுவும் ஃபீஸ் பே பண்ண பொறுத்தல. இட்ஸ் அ ஃப்ரீ கோர்ஸ். உனக்கு அதுலயே பிடிஎஃப் வந்துட போகுது டெலிகிராம் வழியா. அதுலயே வந்து பார்த்தோன்னா லைவ் கிளாஸஸ் கிடைச்சிட போகுது. ஸோ உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் சூப்பர் யூஸ்ஃபுல். சரியா? சோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் நல்லா படிச்சு நல்லா பண்ணு. அதான் ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு கெட் மோர் தேன் வாட், யூ ஹாவ் டு கெட் மோர் தேன் 95 பிளஸ் இந்த பிசிக்ஸ் எக்ஸாம்ல. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா எடுத்து காட்டணும் நம்ம எல்லாரும். புரியுதா? ஓகே. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். சரியா? நிறைய பேருக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே நம்ம சேனலை கண்டிப்பா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்மளோட தீமினல் பேட்ச்ல நீங்க சேரல அப்படின்னா தீமினல் பேட்ச்லயும் நீங்க என்ன செய்யலாம், சேரலாம். தீமினல் பேட்ச்னா என்னது ஆனியன் சார், எனக்கு அதை பத்தி பெருசா ஒன்னும் தெரியாதே அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, நம்ம தீமினல் பேட்ச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம டீச் பண்ற ஒரு டியூஷன். தீமினல் பேட்ச் அப்படின்றது என்னது, ஆன்லைன்ல நம்ம டீச் பண்ற ஒரு டியூஷன். ஒரு வருஷத்துக்கு நாங்க 2300 ஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு புக்கை லைன் பை லைன் நடத்தி தருவோம், புக் பேக் கொஸ்டின்ஸ் நடத்தி தருவோம், எக்ஸாம் டைம்ல ஸ்பெஷல் ரிவிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி தருவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். give you everything. சரியா? சோ இப்போ நீங்க வந்து என்ன செய்யணும், இந்த பேட்ச்ல இப்ப நான் தீமினல் பேட்ச்ல சேரணும் சார், சேரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் என்ன செய்யணும்? நம்மளோட ஏதாவது ஒரு 12th வீடியோ, இப்ப நம்ம ஷாவணி மேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டைம் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. சரியா? இப்ப அந்த வீடியோவுக்கு வந்துருங்க. அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான வீடியோ. அப்ப அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இயர் தங்கிலீஷ் பேட்ச், அப்புறம் வந்து தீமினல் 1 இயர் தங்கிலீஷ் பேட்ச் இருக்கும். இப்ப இந்த வீடியோ நான் 12th போட்டிருக்கேன்னா அப்போ 12th பசங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதை கிளிக் பண்ணணும், இந்த 1 இயர் தங்கிலீஷ் பேட்ச் கிளிக் பண்ணணும். சரியா? இதுல 2299 rupees காமிக்குதா? அவ்வளவுதான் விஷயம். இதை அழகா நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், டன், டஸ்டட். ஓகே, இதுதான் வந்து நீங்க செய்யணும். 11th பசங்களும் அதே மாதிரி என்ன செய்யலாம், 11 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க உங்களுக்கு லிங்க் இருக்கு 2028ன்னு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 வருஷத்துக்கு சேர்த்து 299 நம்புற மாதிரி இருக்காதுதான். இன்னும் இவ்வளவு கம்மி எல்லாமா சொல்லி தருவீங்க அப்படின்னு தான் நினைப்பேன். சொல்லித்தான் தரோம் உண்மையுமே. சரியா? 299. ஓகே, பயங்கர குவாலிட்டியா சூப்பரா ஃபன்னா உனக்கு எல்லாத்தையுமே 2 வருஷத்துக்கு நாங்க நடத்தப்போம். சரியா? சோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லபடிங்க. தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து டாப் ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.